ஒருத்தரை பழி வாங்குறதுக்கான நல்ல ஐடியா எது தெரியுமா? வெட்டுறதோ, குத்துறதோ, பதிலுக்கு பேசுறதோ, வாக்குவாதம் பண்றதோ, சாபம் விடுறதோ, இது எதுவுமே கிடையாது. இது எதுவுமே உங்க எதிரிகளையோ இல்ல நீங்க நல்லா வாழக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களையோ கடுகளவு கூட பாதிக்காது. 1% கூட நீங்க பாதிப்படையாம உங்க எதிரிகளை பழி வாங்குறதுக்கான ஒரே வழி, அவங்கள பழி வாங்குறதுக்கான சிறந்த ஆயுதம் உங்களுடைய வளர்ச்சியும் வெற்றியும் மட்டும்தான். இது காதலுக்கு, பிசினஸுக்கு, உறவுகளுக்கு. ஒருத்தர் சம்பாதிக்கிறான்னா வீடே அவன் மேல தூக்கி எல்லாம் மறந்து வைக்கிறது. ஏன்னா அவன் சம்பாதிக்கலாம் பாத்துக்கணும் ஒரே வேலை நினைச்சிட்டு போயிடுறான். ஆனா அது எவ்வளவு சிரமம், எவ்வளவு கஷ்டம். ஏன்னா நீங்க ஒரு வாழ்க்கை வாழணும்ல. ரொம்ப சிரமம் சார். அதை அனுபவிச்சவங்களுக்கு தான் புரியும். என்ன மாதிரி நிறைய பேர் அனுபவிச்சிருக்காங்க. அதுவும் மூத்த பிள்ளையா பிறக்கவே கூடாது. மூத்த பிள்ளையா பிறந்தாலும் பொறுப்புள்ள பிள்ளையா இருக்கும். எனக்கு என்ன சொல்றேன் சார், எனக்கு தண்ணி அடிக்கிறது எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது, இது வரைக்கும் கிடையாது. எனக்கு நிறைய சான்சஸ், நான் குஜராத்ல 5 இயர்ஸ் வரைக்கும் இருந்தேன். ஸோ எனக்கு எல்லா சான்சஸும் இருந்துச்சு. பட் என்னோட ஃபேமிலி